வெல்கம் டு சடுகுடு வ்ளாக்ஸ். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. பழைய காலத்துல கழுத்தை வெட்டுற மாதிரி ஆடு பலி கொடுக்குறாங்க. ஆடு இல்ல மனுஷங்களை பலி கொடுக்குற மாதிரி அந்த மனுஷனுக்கு இருக்கா? சரி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தீக்காட்சி தான். நாங்கள் எங்கே வந்து மால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ சென்னையில் இருக்கு. திடீர்னு என்னடா சென்னையில் வந்து நிற்கிறான் அப்படின்னு கழிச்சிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்ல இருந்து இங்கே இறங்கிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இறங்கி சில பல நாள் ஆகின்றது. அமைச்சரே கூறுங்கள். என்னத்தை கூறுறது, பல வேலைகள் பல கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சரி இன்னைக்காச்சும் வீடியோ எடுப்பான்னு சொல்லி வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 வீக்காவது வீடியோ எடுக்கல. என்ன செய்யறது, ஒன் டே சைட் அடிக்கும், இன்னும் வந்து அவங்க சைட் அடிக்க மட்டும் இல்லை, ரெண்டுமே சைட் அடிக்கும். ஒன்னு சைட் அடிக்க, ரெண்டாவது ஆப்ஷன் ஃபாலோ பண்றது. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அங்க கூட பேட்மிண்டன் தான் போகுது, லேடிஸ் பேட்மிண்டன் இல்ல பேட்மிண்டன் டேபிள் டென்னிஸ். சார் மென்ஸ் பேட்மிண்டன் தான் போகுது. அதை விட இப்போ நாங்க வந்து இங்கே எங்களோட ஃபேவரட் கடை அப்படின்னு எல்லா 80 ரூபாய்க்கு 2 பேகரா. வெஜ் பர்கர் 2 80 ரூபாண்டா. 79 ரூபா கிறிஸ்பி வெஜ். 80 ரூபா எருமை கிறிஸ்பி வெஜ். டெக்கத்லான் அண்ணா கடை இருக்கு. டெக்கத்லான் நீ இந்த டிஜி மாதிரி தலை தொப்பி போட்டிருக்கபடியா என்னால. ஓ, இது இந்த கடையோ, இந்த ஸ்போர்ட்ஸ் அதுகள். ஆமா இல்ல, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு நம்ம சம்பந்தப்படுத்தி. கீழே ஒரு அண்ணா இருக்காரு விசில வச்சுக்கிட்டு, யாராவது தப்பா ஏதாவது ஏறி இறங்குனா விசில் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அடியில அந்த ஏறக்கூடாது இறங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. அந்த இதுல ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல நாங்க வந்திருக்கிறது என்ன கடை, இந்த கடைக்கு பேரு அம்லேஸ் டாய்ஸ். ஸோ இங்கே வந்து அம்லேஸ் டாய் ஷாப்னு ஒரு டாய் ஷாப் வந்திருக்கோம். ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம், வாடாங்க அவசர கொடுக்க உள்ள போய் ஏதோ பார்த்துட்டு இருக்கு. நினைக்குது டே எருமை பிரதர், என்ன பாக்குறீங்க? வேட்டையாட போறோமா? நம்ம சும்மா பார்க்கலாம், வேட்டையாடு விளையாடு. இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு கிழக்கிழ விடிவி கணேஷா வெண் தண்ணி இருக்காடு. இல்ல அது கௌதம், அது வெண்ணி தண்ணி வருவாடா. வீட்டு தண்ணி வருவாயா அண்ணா? இது இந்த யார் ஓகே தான் செம்மையா இருக்கு. ஆனா ஸ்பீட் இல்ல. ஸ்பீடாடா வந்து சின்ன வயசுல இருந்து எல்லா பாய்ஸோட கனவும் ரிமோட் கார் வாங்கி இந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஓடணுங்கிறது. எனக்கு எல்லாம் ரேஸ் ட்ராக் வச்சு ஓடணும்னு ஆசை. F1 காரன். F1 படத்துக்கு அப்புறம் இன்னும் வெறியாயிடுச்சு. அதுல அஜித் கூட விடாம இது பார்த்தா எந்த படத்துல இந்த காரணமே இருக்குடா. அந்த நான் கார்ஸ்ல ஒருத்தவரும் அந்த இல்ல எனக்கு இதை பார்த்தா என்ன படம் ஞாபகம் வரும்னா ஜில் ஜங் ஜக்டா ஞாபகம் வரும், கார் படம் பார்த்தாலே. ஆனா இது அவ்வளோ இதா ஸ்பீடா இல்லப்பா. ஸ்பீடாடா முக்கியம். இது ஆப்டிமஸ் பிரைமா. இந்த காரை பார்த்தாலே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒருத்தன் பேட்மேனையும் அவெஞ்சர்ஸையும் ஒரே கம்யூனிட்டி, அவன் தான் இப்ப கேமராமேனை நான் பனிஷன் கொடுத்து மாத்திட்டேன். அதையாச்சும் அவன் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு. பேட்மேனுக்கு அவங்களுக்கு விட்றா. ஆனா இந்த ரிமோட் வச்சுக்கிறதுல ஒரு கனவு. நான் அந்த இப்பயுமே பிரைஸ் ஜாஸ்தி. ஆமா உண்மையில இப்பயுமே பிரைஸ் ஜாஸ்தி தான். அந்த காலத்துல இருந்து வாங்கி தர மாட்டாங்க. எனக்கு இந்த சின்ன வயசுல இருந்து என்ன ஆம்பளையான்னு தெரியலடா. ஐயோ இங்க போடுற லைவ் முடி வைக்க பண்றாரு. பண்ணிக்க கூடாது. அவன் நின்று பார்த்தா ஒரு மாதிரி அடிச்சிருவான். இல்ல பப்ளிக்கா முடி சீவி இங்க இருந்து மேல போய் அப்புறம் கீழே வாழ்க்கையில அப்படித்தான்டா. மேல போகணும், அப்புறம் கீழே வரும், திரும்ப மேல ஏறுவோம். நானும் தத்துவம் சொல்றதே வளரல, பட் சொல்லலாம். தப்பு இல்லை. யார் வேணா சொல்லலாம், கேட்க போறது எவனும் இல்லையே.
நம்மளுக்கு சொன்ன ஒரு அட்வைஸுமே நம்ம கேட்டது கிடையாது. அவசரப்பட்டு reach அந்த இடத்துக்கே மீண்டும் வந்து விட்டோம். ஸோ நம்ம நம்ம வந்து இந்த மாலுக்கு வந்திருக்கோம். நம்ம என்ன ஒரு சாமான் வாங்கல, சட்டை கூட வாங்குறதா காசு இல்லை இப்ப. ஆனா நிறைய பேரை பார்த்தா அந்த பேக்கோட திரிகிறாங்க. உண்மையா வாங்குறாங்களா இல்ல ஏற்கனவே வாங்கின பேக்ல ஏதாவது போட்டு கொண்டு வந்து நம்மள ஏமாத்துறாங்களா தான் தெரியல. உண்மையிலேயே கைஸ் இவ்வளவு மால்ஸ் கட்டுறாங்களே, எல்லாருக்கிட்டையும் அந்த அளவு காசு இருக்கான்னு தெரியல. கொழும்புல எல்லாம் 2-3 மால் இருக்கு, அதுல எல்லாம் போய் எல்லாரும் வாங்குறாங்கன்னு தெரியல. இங்க சிட்டி சென்டர்ல முடி வெட்டலாம்னு, ஐ மீன் முடி வெட்டுறது எவ்வளவுன்னு பார்க்க போனேன். செம்ம பிரைஸ். இங்க 2000 ரூபாய் சுத்தண்டா சும்மா நார்மல் கட்டிங்க. 2000 ரூபாய்க்கு முடி அதான் வெட்டணுமா இல்ல இந்த மாதிரி அப்படியே இருக்கட்டும் விட்டுட்டு போயிடலாம், அந்த அளவு இருக்கும். ஆனா இங்க இவ்வளவு பேர் பண்றாங்க. உண்மையிலேயே இது சீப்பா எக்ஸ்பென்சிவா நம்மளே டவுட்டா இருக்கு. ஆனா இங்க ஒரு ஸ்பாவையும் காணுமேடா. அது ஸ்பாயில ஏறுமே முடி வெட்டுறது. மசாஜ் தாய் மசாஜா வேணும். 150 ரூபா கூட 350 ரூபா. அந்த இது ரீசார்ஜா 600 ரூபா. இல்ல அது மத்து இது விழுறது விழுகிறதா? அந்த 5 நிமிஷம் அந்த கேம் ஒன்று இருக்குல்லடா சொன்னீங்கடா வரைக்க. என்ன பஞ்சு கேம்? பஞ்சு மிஞ்சி போச்சு நம்ம வீடியோவா? ஐயோ கடவுளே, எனக்கு விளங்கல நீ எதை மீன் பண்ற. எனக்கு உண்மையில பசிக்குது கைஸ். அப்ப நான் போய் பர்கர் கிங்ல 2 பர்கர் சாப்பிட்டு அந்த இருக்கு பர்கர் கிங் அங்க இருக்கு. நீ விஆர் எக்ஸ்பென்சிவ். விஆர் எக்ஸ்பென்சிவ். விஆர் சொல்ல பேச விடுங்கடா. விஆருக்கு பக்கத்துல ஒன்று இருக்குல்ல, அந்த பக்கத்துல அந்த இது யார் ஓகேயா? யார் ஓகேயா இது? அது இல்ல அன்னைக்கு போனது இல்லடா. மசாஜா? மசாஜ் இல்லடா. அது என்ன விளையாடணும்? சுடுறது விளையாடல. நான் விளையாடல. அந்த 350 ரூபா ஜம்ப் பண்றது 350 ரூபா. டெம்பலினா? ஓ மேல. ஓ அது எவ்வளவு? 350 ரூபா. கொடாடுக்கா போலாம். ஆனா அதுல வீடியோ விளையாடான்னு தெரியல. கேட்டுவாங்க கேட்டுவாங்க. ஷூஸ் எடுப்போம். நைஸ் ஷூஸ். ஸ்வெட்டை பார்த்துட்டு போமா? வா ஷூ பார்த்துட்டு போ. இல்ல எல்லாம் என்ன இந்த உட்லேண்டுங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸ் போல. நாம வந்து இங்க வந்தோடனே ஒரு தங்கி இருந்த ஹோட்டல் பேரு உட்லேண்டு, சாப்பிட போன இடத்துக்கு பேரு உட்லேண்டு, பக்கத்துல ஒரு கடைக்கு போன சின்ன கடை அதுக்கு பேரு உட்லேண்டு, இப்ப இதுக்குள்ள பெரிய கடையா இருக்கு அதுவும் உட்லேண்டு. உட்லேண்டுங்கிறவர் யாரு? தெரிஞ்சவங்க எவனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல சொல்லுங்க. நம்மளுக்கு இந்தியாவில ஃபேமஸான ஆளா உட்லேண்டு இல்ல சும்மா ஒரு பேரா? உட்லேண்டு பசிக்குதுமா பர்னிங் போ. யார் மேல ரொம்ப மேல இருக்கு. ஏறதான் இறங்குறேன். எனக்கு கல்யாணமான இங்க வந்தாண்டா கட்டை எடுப்பேன். ஏறதான் இறங்குதாடா தெரியாது. இந்த லிஃப்ட பார்த்தா பீஸ்ட் படத்துல வில்லன் வர லிஃப்ட் மாதிரி இருக்கு. பேக்கிங் பேட் மாஸ்கையும் போட்டு இந்த லிஃப்ட்ல தான் வருவாப்ல. லிஃப்ட் வருதா? அதான் மேரேஜ். ஆனா இதெல்லாம் உடஞ்சி விழுந்தா எப்படிடா? ஏன்டா வாய் பெர்மனன்ட் டெத் இல்ல. கிரவுண்ட் ஃப்ளோர்ல நிக்குதா? ரொம்ப பக்கத்துல பாத்தி இந்த வெயிட்டால தான் அது நகருது. சின்ன ஜிம்ல அந்த மாதிரி சினிமா ஜிம் ஒர்க் அவுட். ஓ ஜிம்ல இதே மாதிரி தான் இருக்கு. பாரு லிஃப்ட் இதே சிஸ்டத்துல தான் ஒர்க் ஆகுது. கீழே உத்த நிக்கிறார். ஓ அப்ப நம்ம இருக்க செகண்ட் ஃப்ளோரா? வந்துருச்சு. ஏன் இவ்வளவு க்ளோஸ்அப் எடுக்கிற பயமா இருக்கு. ஐயோ மாறி நம்மள காட்ட அந்த டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது எங்களோட சேனல் தொடங்கினதுலேருந்து எங்களை பின்தொடர்ந்து வரும் ஒரு பயணி. அதையும் காட்டிக்கிட்டு அதாவது 79 ரூபாய்க்கு 2 சாப்பிடலாம்னு புத்தகத்துல போனோம். பார்த்தா ஆமா அது என்னன்னா சிஸ்டம் கிராஷ் சொன்னா 99 ரூபாய்க்கு சாப்பிடலாம். 99 ரூபாய்க்கு சாப்பிடலாம். எது எல்லாமே இருக்கு ப்ரோ. ஆனா ஆப்ல இருந்தா ஆர்டர் பண்ணணும். சிஸ்டம்ல ஆர்டர் பண்ணா கார்டுல பே, அதாவது ஆமா ஆன்லைன் பேமெண்ட் தான், கேஷ்ல பே பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட அந்த ஆப்ஷனே கிடையாது. நம்ம ஒன்லி கேஷ் தான். கார்டுல பே பண்ணா அங்கத்தையும் கார்டை தேய்ச்சா அது நாரிடும். ஏன்னா காசு இல்ல. ஆமா இருந்த பேலன்ஸும் இல்லாம போயிடுச்சு சில பல காரணங்களால. சிலவங்கள அதாவது நம்ம நோ மணிடா போடுற அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கோம் நினைச்சா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் திஸ் மை சைல்ட். விழுந்துராத. ஐயோ நாய் அவன் கீழே விசில் அடிப்பான். விசில் அடிச்சா நான் திருப்பி நல்ல சிஸ்டம் என்னன்னா உண்மையா அங்க கொழும்புல இப்படி எல்லாம் ஒர்க் ஆகுதுல்ல. அதாவது சென்சர் இருக்கு என்ன வந்து நிறுவனம் மட்டும் ஒர்க் ஆகுது, மற்றபடி ஆஃபா இருக்கு. நான் திருப்பி விசில் அடிக்காம விசில் அடிச்சேன். தெரியாது. நோ மணி. நீங்க உங்களோட 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பிள்ளைக்கு ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு போலையா லட்சம் இந்தியாவில இருந்து?
நீ உள்ள போடாத விஷயங்கள்லாம் அங்க இருக்கு. இவன் எவ்வளவு பஞ்சு பிடிச்சவன்னா ஜட்டி கூட போட மாட்டான். அதாவது வீட்டு ஷார்ட்ஸ் அதுக்கு மேல ட்ரௌசரை போட்டு வந்துடுவான். ட்ரெஸ் அதாவது கேட்டா சொல்லுவான் டக்குன்னு கழட்டிட்டு போட்டு தூங்கிடலாம்ல அப்படின்னு. அதை கூட போட முடியல, அவ்வளவு பஞ்சு பிடிச்சவனா இருக்கு. நீ எப்படி உயிர் வாழ்ற? ஓய்வறை நான் எங்க சார் தமிழ். ஆமா எங்க சார் இங்கதான் ரெஸ்ட் எடுக்க போறாரு, எனக்கும் அந்த ரெஸ்ட் ரூமா காட்டுங்க. அப்போ உண்மையிலேயே இங்க வந்தது எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியல. ஃபன் பண்ணலான்னு வந்தோம். அந்த மாதிரி ஃபன்னில் வெள்ள ஷூவா? இப்ப அழகா இருக்கா? அவன் ஐயோ சாரி பஸ். அவன் தாடியை வெட்ட வச்சு அவன் ஷூவை நாசமாக்கி அவன் சட்டையை நான் போட்டு அவன் பருத்துற பாடு அவனை பாவம். ஏன்டா என்ன சேர்த்துக்கிட்டேன்னு அவன் ஒரு நாள் ஃபீல் பண்ண நினைச்சேன். அனுபவமோ டெய்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே ரிவர்ஸ்ல எவ்வளவு பேர் நடக்க போறேன்னு நானும் பாக்குறேன். இப்ப மைக்கு கனெக்ட் ஆயிருக்கான்னு இப்பதான் பக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் மூச்சு விட்டு பேசுனது. இங்க நிறைய பெங்காலி கேர்ள்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடங்கிட்டேன்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டிக்கிச்சுடா. ஜிஎஃப் கிரவுண்ட் ஃப்ளோரா? ஜிஎஃப்னா கிரவுண்ட் ஃப்ளோர். அண்ணா இந்த பேச இந்த போட்டோ ஃபிளாஷ் எடுத்துட்டு போமா? அழகா போட்டோவாவது எடுத்துட்டு போமா? இந்த ட்ரெஸ்ஸில் அழகா போட்டோவாவது எடுத்துட்டு போகல. நல்ல அழகான சட்டம் உண்டு. ஒரு நல்ல இடம் பாரு, போட்டோ எடுக்க நல்ல இடம் பாருன்னா நீ மேக்கப் ஐட்டம் இடங்களை பார்க்கக்கூடாது. இப்போ இன்னைக்கு இங்கேயாவது வந்து ஏதாவது பண்ணலான்னா இங்கேயும் ஒன்றையும் காணும். என்டர்டைன்மெண்ட் ஃபன் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கு. இப்போ நின்னோன்னா ரொம்ப டைம் ஆகும். இப்போ 7:30 நம்மளுக்கு பிடிச்சி 7:30. என்னடா அமைதியாவே வர? இந்தியா பிடிச்சிருக்க? தப்புன்னு இல்லைன்ட்டா உனக்கு செலவழிச்சு வந்ததுக்கு இல்லை நான் உன்னை விட்டு தானே போன ரோட்ல. இந்தியா வந்து கொழும்புல இருந்து நான் ஸ்ட்ரெயிட்டா இந்தியாவுக்கு வந்திருந்தா ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நான் இது செஃப்னானது வந்தனால நான் கேரளா சைட் ஜெஃப்னானது நான் கேரளா சைட் போயிருந்தேன்னா ஓகே. பிகாஸ் அதுவும் ஒரு விவசாயம் ஜெஃப்னாவா? இல்லை விவசாயம் ஒரு அது இது ஜெஃப்னா எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கேன். ரெகுலரா போயிருக்காரு ஜெஃப்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்கான். கேரளாக்கு போற ஃப்ரெண்ட்ஸ் இதுல அண்ணா 32 வயசு ஃப்ரெண்ட்ஸோட. அவர்லாம் உங்க ஃப்ரெண்டா? சரி பாய்ஸ்னாலே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான். நான் சொன்னேன் கேரளானாலே ஜெஃப்னா கேரளா ரெண்டுக்குமான. அப்ப நீ மலையாளம் பேசுவியா? அவர் பேசுவாரு. ஸோ இவ்வளோதான் இஎம்ஆல் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால். இதில் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை, நாங்களும் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் ரிச்சான பர்சன்னா இங்கே வாங்க வந்து சாமான் வாங்க. ரிச்சான பர்சன் எங்கே சாமான் வாங்க என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு வளரணும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்